எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 மற்றும் 10 நம்மை படைத்த தேவன் நமக்காக அற்புதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடன் இணைந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்பும் அனைத்தையும் நாம் செய்ய முடியாது. நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காகவே தேவன் நம்மை படைத்துள்ளார். உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக அவருடைய கைகளில் ஒப்படைக்கும் போது அதை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தால் அது நம்மை நிச்சயம் திகைக்க வைக்கும். அவ்வளவாக பெரிய காரியங்களை தேவன் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்துள்ளார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீ செய்த அதிசயங்களுக்காகவும் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பெரிய திட்டங்களை எங்களுடைய வாழ்வில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.